Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்டிலேயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்யற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், கொதிப்பால், மாசி சம்பல் உங்களோட வீட்டு வாசலுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்லாம கடைகள்ல கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல ஸ்ரீலங்கால வெள்ளம், நிறைய மழை அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு நிறைய கவலையா இருந்துச்சு. இயன்ற வரைக்கும் நல்லா சேஃபா இருந்துக்கோங்க. தேவையானதுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புள்ளகள் ஈக்கிறவங்க அப்படின்டா கட்டாயமா ஆயத்தமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் விழிப்போட இருந்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எங்களோட துவாக்கள்ல உங்களை எல்லாரையும் நான் சேர்த்துக்குவேன். ஒத்தரையுமே எந்தவித ஆபத்தும் இல்லாம அல்லாஹ் பாதுகாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஷால்லாண்டு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இல்லையா? நெறைய பார்த்தேன். நெறைய அச்சீவ் பண்ண புள்ளகளோட முகத்த பார்க்கக்கல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எல்லா புள்ளகளும் கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லா புள்ளகளும் அதுக்குரிய அந்த இடத்துக்கு போய்த்திரணும். ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்குதுகள் இல்லையா? படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த எல்லா புள்ளகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒன்றுமே கவலைப்பட வேணாம். இது மட்டுமே வாழ்க்கை இல்ல. உங்களுக்கான திறமை அல்லாஹ் படைச்சு தான் உங்கள படைச்சுக்கிறான். சும்மா படைக்கல. அத சுட்டி இன்ஷா அல்லாஹ் உங்களோட திறமைக்கான தேடுதல ஆரம்பிங்க. அதுபடி போங்க. இன்னொரு தடவ படிக்கிறதுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயமா செய்யுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அத செய்யுங்க. புள்ளகள வந்துட்டு நல்ல ஒரு இடத்துக்கு கரை சேர்க்கிற பெரிய பொறுப்பு வந்துட்டு பேரண்ட்ஸ் சிக்கிக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்காக வேண்டி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எல்லா விஷயத்திலயும் அவங்கள திணிக்கணும் அப்படின்ட்டு இல்ல. சின்னத்துலேருந்தே விளங்குது இல்லையா? எங்கட புள்ளையோட திறமைய நாங்க கண்டுபிடிக்காம வேற யாரு கண்டுபிடிப்பாங்க? ஃபர்ஸ்ட்டு சின்னத்துலேருந்தே பார்த்து என்ன திறமைக்குதோ அந்த துறையில நீங்க விட்டீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எங்கட புள்ளகள் வந்துட்டு சக்சஸ் ஆகுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைக்கு வந்துட்டு வீடியோ காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கு வந்துட்டு பெரிய மழை அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஐலேண்ட் எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் குடுத்திருந்தாங்க இல்லையா? அந்தன்று ஷூட் பண்ணினது. அப்ப காலையில புள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்ல. மகனுக்கு வந்துட்டு நர்சரியும் கூட ஈக்கல்ல. அதுக்கு பிறகு காலையில கொஞ்சம் இந்த ஆட்டாமா ரொட்டி சுடுவோம் அப்படின்னு தான் சுட்டுட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் அவங்களோட சில ஃபுட் நினைச்சா வாயூரும் இல்லையா? அதை சுற்றி ஆஸ் அ ஸ்ரீலங்கனா வந்துட்டு எங்களுக்கு பல டிஷ்ஷஸ் இருக்குது அப்படியே நினச்சோடனே வாய் விடுறது. அதில் இந்த பொல் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குட்டி குட்டி ரொட்டி அது வந்துட்டு உண்டு. அத நெனச்சாலே வாயூரும். இன்ஷா அல்லாஹ் அந்த ரெசிபி போட சொல்லி என் அன்பான ஒரு சப்ஸ்கிரைபர் வேண்டுகோளிக்குது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நான் அந்த ரெசிபி ஷேர் பண்றேன். இது சும்மா ஆட்டா மால கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, தேங்காய் பூ போட்டுட்டு சுட்டு எடுக்கிற ரொட்டி. அதுக்கு வந்துட்டு நைட் ஆக்கின இறைச்சி கறி இருந்துச்சு. அதோட கத்திரிக்காய் கறியும் மிச்சம் இருந்துச்சு. தோட்டத்துல பறிச்ச கத்திரிக்காய் தானே. அதில கொஞ்சம் பிலா கொட்டை போட்டு ஆக்கியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அது ரொட்டிக்குமே நல்லா காம்பினேஷன் ஆயிருந்துச்சு. இந்த இறைச்சியும், கத்திரிக்காவும். அப்ப அத அப்படியே சுட்டு ஹஸ்பண்டுக்கெல்லாம் சாப்பிட குடுத்துட்டு, ஹஸ்பண்டுக்கு மட்டும் லஞ்ச் குடுத்து அனுப்பணும். ஏன்டா அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்ப கருவாட்டு பொரியலோட முட்டை சாப்பிடுறதுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சரியான விருப்பம். அப்ப கொஞ்சமா கருவாடு வதக்கிட்டு, ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டேன். அதோட வந்துட்டு சைடா கொஞ்சம் கொட்டுக்கடலை சம்பல் செஞ்சிருந்தேன். வெள்ளரிக்காய் கறி வந்துட்டு அதுவும் நைட் செஞ்சது இருந்துச்சு. அப்ப அதையும் கொஞ்சம் சூடு பண்ணி, அப்படியே வச்சு லஞ்ச வந்துட்டு பேக் பண்ணி குடுத்தாச்சு. திங்கட்கிழமை நான் புள்ளகளுக்கு லீவு தந்தாங்க. அப்ப ஞாயித்துக்கிழமை ஹஸ்பண்டுக்கு லீவு அப்படின்றதால வந்துட்டு தோட்டம் ஃபுல்லாவே அப்படியே புல்லு வளர்ந்து, காடு வளர்ந்து இருந்துச்சு. ஏன்டா சரியான மழை இல்லையா? 1 மாசத்துக்கு கிட்டவா இப்ப பெய்யுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமதானம் உண்டு சின்னதா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தோட்டத்த ஃபுல்லா புல்லெல்லாம் புடுங்கிட்டு, அதுக்கப்புறம் சில செடிகள் வந்துட்டு காய்ச்சி ஓஞ்ச நிலையில இக்கும். இப்ப கொச்சிக்காய் அதெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்குது. அப்ப அந்த கண்டெல்லாம் எடுத்துட்டு வேற புதிய கண்டு நாட்டுறது அந்த மாரி செஞ்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாவே வேலைய கம்ப்ளீட் பண்ண கிடக்கல. ஏன்டா இடையில இடையில மழை அப்படியே பேஞ்சுட்டே இருந்ததால, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஈக்கிற அந்த புல்லு, இந்த களை செடி மாரி இருக்குது இல்லையா? தேவையில்லாத இந்த காட்டு பத்தையெல்லாம் வந்துட்டு வளர்ந்து போத்திக்குது. அப்ப அதுகள தான் நான் கொஞ்சம் இன்றைக்கு புடுங்கி எடுத்துருவோம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்டா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் அப்படியே பேத்துரும். வேற செய்யவே கிடக்காது.
ரீசென்ட்டா வந்துட்டு என்ட விளாக்ஸ்ல எல்லாம் என்ட சப்ஸ்கிரைபரா இருக்கிற என்ட நண்பர்கள் வந்துட்டு செல்றது, அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்றேன் இல்லையா? அது ஷேர் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு, அது உங்களுக்கு ஒரு நேரம் மோட்டிவேஷன் ஆயிக்கும். அப்படி இல்லாட்டி அது உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை ஆயிக்கும். அந்த மாரி ஒரு நல்ல விஷயமா நெனச்சு தான் நான் ஷேர் பண்றேன். இந்த விஷயம் வந்துட்டு என்ட ஒரு நண்பி, நல்ல ஒரு இரக்கமான நண்பி வந்துட்டு எனக்கு சொன்ன விஷயம். அவங்களே சொல்லியிருந்தாங்க, "இத கட்டாயம் உங்களோட வீடியோல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். இது நெறைய பேருக்கு வந்துட்டு ஆறுதலாவும், நல்ல ஒரு விஷயமாவும் இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? கருப்பா இருந்ததால திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பி வந்துட்டு கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அத கேட்டுட்டு தான் எனக்கு இந்த மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, அவங்க வந்துட்டு இந்த கண்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குதாம். அத சுத்தி இந்த பார்க்குறதுகள் வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாம். இப்ப மெசேஜ் உண்டு அப்படின்னு சொன்னாலும் டைப் பண்ண இயலாது. டைப் பண்ண விஷயங்கள பார்க்கல. வாய்ஸ் மட்டும் தான் நான் மெசேஜஸே அனுப்புவேன் அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த குறையோட இருக்கக்குள்ள நெறைய திருமணங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தள்ளி போய்த்துட்டே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் நெறைய அவங்க ஃபெட் அப் ஆகி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களாம். கவலைப்படுவாங்க தானே இல்லையா? அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே ஏத்துக்கிற ஒரு நல்ல துணை வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சு, இன்றைக்கு நான் வாழ்க்கையில நினைக்காத அளவுக்கு சந்தோஷமாக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லக்கல, எனக்கே இப்ப அந்த ஆனந்த கண்ணீர் வார அளவுக்கு வந்துட்டு அவ்ளோ சந்தோஷம் வைக்குது. அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷம் வைக்குது. அந்த சந்தோஷத்துல எனக்கு கண்ணீர் கூட வருது. அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், "இது மத்தவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் ஆயிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னும் இன்னும் வாழ்க்கையில பரக்கத்தாகி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாட்ட துவா கேட்டுக்கிறேன். அத மாரி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, "எதையுமே குறையா நினைக்காதீங்க. உங்கள அப்படியே ஏத்துக்கிற ஒரு நல்ல துணையா அல்லாஹ் நீங்க நினைச்சத விட மேலா கொண்டு சேர்ப்பான். ஃபர்ஸ்ட்டு கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதே விளாக் பார்த்துட்டு நெறைய பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆறுதலா மெசேஜ் பண்ணாங்க. இந்த டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இந்த அழகு குறிப்புகள் கூட எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே மிச்ச மிச்ச நன்றி. ஏன்டா, இப்ப எங்கள உறவுகள பார்த்து என்ன சரி ஒரு கவலைக்கு நாங்களும் சேர்ந்து கவலைப்படுறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல இல்லையா? முகம் தெரியாத ஒருத்தருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனசு தான் வேணும் எல்லாருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லார அந்த மெசேஜஸ் பார்த்து. அல்லா! உங்களோட கதைச்சு காய்ச்சி நான் தோட்ட வேலைய முடிச்சுட்டேன் போல. முடிச்சுட்டேன். என்னன்னு சொன்னா, அந்த புல்லெல்லாம் புடுங்கிட்டு, இந்த குட்டி குட்டி வேலைகள் இந்த கம்பு நாட்டுறது, அத கட்டுறது அந்த மாரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, இது மாங்கா சீசன் இல்லையா? மாஷா அல்லாண்டு அவ்வளோ மாங்கா. எங்கட மரத்துல கொஞ்சம் மாங்கா தான் காய்ச்சுச்சு. ஆனா, எங்களுக்கு வந்து சேர்ந்த மாங்காவ பாருங்க, இதெல்லாம் ஒரு பேட்ச் தான். இன்னும் எத்தனையோ பேட்ச் அப்படியே ஈக்குது. உப்பு மாங்கா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மாங்காய் இருந்துச்சு. அப்ப போடுவோம்ன்னு நெனைக்கக்கல, இங்க வெயில் மழைன்னா, அத சுத்தி உப்பு மாங்கா எல்லாம் போடைல. சரி கொஞ்சம் கொஞ்சமா பழுக்ககல, புள்ளைகளுக்கு வந்துட்டு வெட்டி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பவும் வெட்டிட்டிருக்கிறேன். ஏன்டா ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பஞ்சமே இல்ல. மாஷாஅல்லாண்டு வேண்டிய மட்டும் மாங்காய்க்குது. மாங்காக்கு வந்துட்டு நெறைய நல்ல பயன்கள் இருந்தாலும், ஒரு சில அப்படியே எதா இருந்தாலும் நல்லது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் கெட்டது மீக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு இந்த சீனி நோயாளிகள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அளவா சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிடவே வேணாம்னு சொல்லல. அளவா சாப்பிட்டுக்கோங்க. சும்மா இருக்கிறவங்களும் தான், "ஒண்ணுமே இல்ல எனக்கு, நான் நல்லா சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் மாங்கா சாப்பிடப்படாது இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நீங்களும் அளவா சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாங்கால வந்துட்டு நெறைய நார்ச்சத்துக்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டாக்டர் சொல்றாங்க. நார்ச்சத்து வந்துட்டு இதுல குறைவாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு, பழங்கள பொறுத்தளவுல. வச்சுட்டு நார்ச்சத்துக்கள் உள்ள பழங்கள், இந்த பேரக்காய் அந்த மாரி பழங்களோட சேர்ந்து சாப்பிட்டா நல்லம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி என்ன நார்ச்சத்துள்ள சாப்பாடு ஒன்று சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா, அதோட சேர்த்து மாங்காய் சாப்பிடுங்க. அந்த மாரி சொல்றாங்க. அப்ப அப்படியே டாக்டர் சொல்றத கொஞ்சம் கேட்டு நடந்தோம்னு சொன்னா, எங்களுக்கு தான் நல்லம் இல்லையா? நோய் வந்து கஷ்டப்பட தேவையில்ல. அப்ப நான் அன்றைக்கு புள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த மரத்தில பேரக்காய் இருந்துச்சு எங்கட இந்த கிலோ பேரா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு போன முறையெல்லாம் நெறைய அந்த புழு வந்துரும். நெறைய காய்ச்சிச்சு அப்படின்னு சொன்னா புழு வரும். 1, 2 காய்ச்சிச்சு அப்படின்னு சொன்னா நல்லாய்க்கும். அப்ப இப்போ ஒரு 2, 3 தான் காய்ச்சிக்குது. அப்ப நல்லாய்க்குது. அப்ப அதையும் கட் பண்ணி புள்ளைகளுக்கு அப்படியே குடுத்துட்டு, போன முறை லைப்ரரியிலேருந்து இந்த ஒரு புக் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். இந்த சரித்திர அந்த காலத்து ஒரு கதை புக் உண்டு. சாண்டில்யன் சார் அவர் மாஷா அல்லாண்டு அந்த எழுத்தாளர் நான் அவரோட நெறைய புக்ஸ் வந்துட்டு வாசிப்பேன். அப்படியே ஒரு கதையில ஈந்தாரு அப்படின்னு சொன்னா, அத அப்படியே அனுபவிச்சு எழுதுவாரு. எங்களையும் அதே இடத்துக்கு வந்துட்டு கொண்டு வந்து அப்படியே கூட்டிட்டு போய்த்துருவாரு. அந்த மாரி ரசனையோட எழுதுற ஒரு எழுத்தாளர். எனக்கு அவர வந்துட்டு மிச்சம் மிச்சம் விருப்பம். அதுவும் அந்த காலத்துல ராஜா, ராணி, இளவரசி அந்த மாரி கதைகள் படிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த விதம் அப்படியே சுவாரஸ்யம் வைக்கும். அப்படியே டைம் கிடைக்கக்கல எல்லாம் 2, 3 பேஜஸால வாசிச்சிருவேன் நான். முந்தையே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? இந்த டீ குடிக்கக்கல, அந்த மாரி டைம்ல எல்லாம் எனக்கு எது நல்லா சந்தோஷமாக்கிதோ, அது ஒரு 2, 3 நிமிஷமா இருந்தாலும் அத பயன்படுத்திக்குவேன். ஒரு பேஜா இருந்தாலும் டக்குன்னு அப்படியே வாசிச்சுட்டு, மத்த வேலை செய்ய அவசரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு போய்த்துருவேன்.
அடுத்தது இந்த வெங்காய கூட வாங்கி மிச்ச நாளெல்லாம் மீக்காது. என்னன்னே தெரியா, அதுல வந்துட்டு இப்படி அந்த புடிக்கலாம், தூக்குற புடிக்கெல்லாம் வந்துட்டு மூங்கில் சேர்த்து தான் அத பின்னிக்கிறாங்க. பெரம்பும், மூங்கிலும் சேர்த்திக்கிறாங்க. பெரம்ப வந்துட்டு ஒரு பூச்சி, அந்த பூச்சி அரிக்குதுல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த மூங்கில தான் அரிச்சு, அரிச்சு அப்படியே மாவு மாரி கீழ விழுது. அது வந்துட்டு எனக்கு கவலையா இருந்துச்சு. ஏன்டா நான் ஆசையா வாங்கின ஒரு பொருள் வந்துட்டு இப்படி நாசமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது இல்லையா? அதோண்ட அப்படியே ஸ்ப்ரே பண்ணி வச்சேன். அந்த ஒரு ஸ்ப்ரே டின் வந்துட்டு எனக்கு போதாம இருந்துச்சு. அப்ப இயன்ற வரைக்கும் அந்த அரிக்கிற பகுதிக்கெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறேன். அடுத்ததா இன்ஷா அல்லாஹ் ஹஸ்பண்ட்ட சொல்லி வாங்கி திருப்ப ஃபுல்லாவே அடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வெயில்ல காய வச்சுக்கிறேன். இந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இப்ப நான் வாய்ஸ் குடுக்குறேன்னு அடுத்த நாள் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பூச்ச வந்துட்டு காணல. இதுக்கு பிறகு வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். அடுத்தது ஹேர் ஆயில் ரெசிபி போன வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? நெறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு நான் அனுப்புறேன். ஏன்டா மூலிகைகள் அந்த சாரெல்லாம் எண்ணெயில ஊறணும் இல்லையா? இந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும், முடி வளர்றதுக்கு, முடி போராக்களுக்கு அத திருப்ப பேபி ஹேர்ஸ வளர வைக்கிறதுக்கு, அடுத்தது வந்துட்டு இந்த பொடுகு பிரச்சனை, அந்த மாரி எல்லா பிரச்சனைக்கும் மாஷா அல்லாஹ்ன்னு இந்த எண்ணெய் நல்லா இன்ஷா அல்லாஹ் 7 மண்டா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப அதுக்கு தேவையான இந்த கருவேப்பில, செம்பருத்தி பூ இதெல்லாம் தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். அதோட மகளுக்கு லீவா இருந்தா கட்டாயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புள்ளால வந்துட்டு உண்மையிலே எங்கட வீட்டு வேலைகள்ல நாங்க அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட வாழ்க்கையில தான் அவங்களுக்கு அது நல்ல விஷயமா அமையும் இல்லையா? சுட்டி கட்டாயம் புள்ளைகளுக்கு ஏழுமான என்ன சரி வீட்டு வேலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாவம் பார்க்க வேணாம் இப்பயே குடுத்து பழக்குங்க. நான் இப்படி இடைவிடாம கதைக்கிறது வந்துட்டு எப்படிக்குதோ தெரியா. எனக்கு வந்துட்டு முந்தைய விட உங்களோட பேசுறது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆகிக்குது. முன்னுக்கும் யாரும் சரி என்ன புடிச்சொத்தர வச்சுட்டு நான் அப்படியே கதைக்கிற மாரி உங்களோட கதைச்சுட்டிக்கிறேன். என்ன சரி அப்படியே அலட்டலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மன்னிச்சிடுங்க. அன்றைக்கு பகல் சாப்பாட்டுக்கு வந்துட்டு வாழைக்காய் ஆக்கி, அதில அந்த வாழைக்காய் தோல்லே வந்துட்டு இனம் இந்த பைத்தங்காய், இனம் வாழைக்காய் தோல், அதுக்கப்புறம் இந்த கூனிக்குது இல்லையா? பெரிய இறால் கூனி, அதெல்லாம் போட்டு சுண்டல், மாமி தான் சுண்டல் செஞ்சிருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அது வச்சுட்டு குளத்து மீன் இருந்துச்சு. அத ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். அப்ப அதுக்கிடையில புள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன சரி சாப்பிடுறதுக்கு செஞ்சு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஈச்சப்பழ பிஸ்கட் கொஞ்சம் செஞ்சிருந்தேன். அப்ப அந்த ரெசிபிய தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டா நல்லா மசிக்கிற மாரி ஈச்சப்பழம் கொஞ்சம் எடுத்துட்டு, அதிலே கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் நிறமணம் இல்லாத ஆயில் கொஞ்சம் ஊத்தி, நல்லா இப்படி மேஷ் பண்ணி எடுத்து வச்சிரணும். இந்த ஈச்சப்பழ பிஸ்கட் வந்துட்டு ரவையும், மாவும் கலந்து செய்றது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ரவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். அப்ப பார்த்து செஞ்சுக்கேல. ரவை வந்துட்டு உங்களுக்கு வறுத்தும் சேர்க்கலும், இல்லாட்டி வறுக்காமையும் சேர்க்கலும். ஏன்டா பேக் பண்றேன் அப்படின்றதால வறுத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வறுத்த ரவை வீட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாராளமா சேர்த்துக்கோங்க. அதோடயே ஆட்டாமா, அப்படி இல்லாட்டி மைதாமா, கொஞ்சமா சீனி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலும். அதோட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சீனி வந்துட்டு நான் தார அளவுல நல்ல கணக்கான சீனி வரும். உங்களுக்கு அத விட ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாவே நெய்யில வச்சு பெசஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா டேஸ்ட்டாவும், அப்படியே நல்லா ரிச்சாவும் மீக்கும். இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, கொஞ்சம் தான் வீட்ல நெய் இக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ரீஃபைண்ட் ஆயில் இக்குது இல்லையா? சன்ஃப்ளவர் ஆயில், அதோட கலந்து சேர்த்துக்கலும். நல்லா இந்த மாரி கன்சிஸ்டன்சி வார வரைக்கும் நெய் ஊத்தி பெசஞ்சிட்டு, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிரணும். அதுக்கப்புறம் இப்ப நான் காட்டுற மாரி நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, காய் சாறின பால் அப்படி இல்லாட்டி பவுடர் மில்க வந்துட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்ப நான் காட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். ரவை சேர்த்திக்கிற அப்படின்றதால நல்லாவே இந்த பாலெல்லாம் ஊறி வந்துடும். பிசையக்கலே உங்களுக்கு விளங்கும் இப்படி நல்லா சாஃப்ட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நான் காட்டுற மாதிரி இப்படி பிஸ்கட் செஞ்சுக்கலும். பிஸ்கட் டிசைன் எல்லாம் வந்துட்டு உங்களோட இஷ்டத்துக்கு உங்களுக்கு செஞ்சுக்கலும். என்னிட்ட இந்த கட்டரை எல்லாம் இல்ல. அது சுட்டி நான் இப்படி ஒரு டிசைன்ல செய்றேன். இப்படி நல்லா ரவுண்டா தட்டிட்டு அந்த கரண்டி வச்சு ஒரு டிசைன் மேலால அப்படி போட்டிக்கிறேன். ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாய்க்கும் இல்லையா? அது சுட்டி உங்களுக்கு விரும்பின மாரி இப்ப இந்த பிஸ்கட் கட்டர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத வச்சு உங்களுக்கு செஞ்சிரலும். கடையிலலாம் வாங்கி வந்துட்டு பிஸ்கட் குடுக்கேலும் தான். ஆனா, அதுல வந்துட்டு என்ன கலக்குறாங்க? எப்படி கலக்குறாங்க? எதுவுமே எங்களுக்கு தெரியா. பின்னால இன்கிரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாய்க்கே வராது என்னென்னவெல்லாம் மீக்குது. அப்ப அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் கொஞ்சம் புள்ளைகளுக்கு குடுக்குறத அவாய்ட் பண்றது வந்துட்டு மிச்சம் மிச்சம் நல்லைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, என் புள்ளைகள் வந்துட்டு சில டைம் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லாம இல்ல. இருந்தாலும் நான் அதுல காட்டுவேன் அந்த கலர் போட்டிருப்பாங்க இல்லையா? சீனி நிலை, இந்த கொழுப்பு, அந்த உப்பு நிலை அதெல்லாம் வச்சுட்டு ஏன்டா அத காட்டுனா தானே அவங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்ட்டு அத காட்டுவேன் பாருங்க. இதுல நெறைய சீனிக்குது. அப்ப நீங்க வேணும் அப்படின்ற அளவ விட கூட சாப்பிடுறீங்க. இது சரியில்ல. அந்த மாரி சொல்லுவேன். அப்படி சொல்லியே கொஞ்சம் பிஸ்கட்ட வந்துட்டு அவ்வளோ பெருசா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப சரி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா சாப்பிடுவாங்க. இப்ப இந்த பிஸ்கட் எல்லாம் செஞ்சுட்டு 180 பாகை செல்சியஸ்ல வந்துட்டு அவன ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு பண்ணிட்டு
10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தாலே, இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும். கீழயும் மேலேயும். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இறக்கி அப்படியே வச்சு கொஞ்ச நேரத்திலேயே இது வந்துட்டு நல்லா அப்படியே கிரிஸ்பியா மாறிடும். இப்படி நல்லா பெலத்துரும் வைக்கவே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சுத்தமான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். அப்ப நான் அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு, குளிச்சுட்டு புள்ளைகளையும் முழுகாட்டி விட்டுட்டு, பகல் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்துட்டு கறி முந்தி சொன்ன மாரி வாழைக்காய், அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் தோலெல்லாம் போட்டு செஞ்ச சுண்டல், அதோட வந்துட்டு குளத்து மீன் கறி. பகல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட பிறகு நான் தூங்க மாட்டேன். என்ட்ட தூங்குற பழக்கம் இல்ல. பகல்ல தூங்கினேன் அப்படின்னு சொன்னா, நைட்ல வந்துட்டு எனக்கு தூக்கமே வராது. ஃபர்ஸ்ட்டு என்ன சரி வேலை செஞ்சுட்டு இருப்பேன். எடிட்டிங் வேலை, அதுக்கப்புறம் உடுப்பு மடிக்கிறது அந்த மாரி என்ன சரி செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப அன்னைக்கு அந்தில வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு வீட்லயே செஞ்ச பிஸ்கட் இருந்துச்சு. மசாலான்னு நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப அப்படிதான் அன்றைய நாள் வந்துட்டு எனக்கு போயிட்டுருந்துச்சு. பேசிட்டே விளாகோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.